ஆனா பட் இந்த சென்னைங்கிறது இந்த வெள்ளம், மழை வந்தபோது சென்னைய மட்டுமே மக்கள் பேசுறாங்க. எல்லாருமே பேசப்படுறது மீடியா. விஜய் அதானங்க பேசுறாரு. விஜய் அதான் பேசுறாரு. இவங்களுடைய அறிக்கையே எலைட் அரசியல் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஆமா. சென்னையில் பாதிப்பு, சென்னையில வந்து அது இது. ஏங்க இன்னைக்கு கதர்றாங்க. இப்போ இவரு அறிக்கையெல்லாம் அன்புமணி அவர்களுடைய அறிக்கை. அன்புமணி அறிக்கையெல்லாம் நீங்க என்ன நிதி ஒதுக்குறீங்க, நடவு செலவுக்கு கூட, நாத்து நடுற செலவுக்கு கூட அந்த காசு பத்தாது. பத்தாது. 35,000 வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணி வச்சுட்டு, இன்னைக்கு மழைநீரால பாதிக்கப்பட்டு அவன் வாடிக்கிட்டு இருக்கிறான். குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு 30,000மாவது நீ வந்து அறிவிக்கணும் அது அப்படின்னு. அறுவடை பண்ணினா 65,000 வருமானே. அந்த 65,000 வர்ற இடத்துல ரூ. 8,000ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கையில நஷ்டம் ஆகாம கூட பாதுகாக்கலாம்ல. நீ வந்து நெல்லு வாங்குற காசை கொண்டு போய் நீ குடுத்தா குடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ரூ. 6,000 குடுத்தாங்க 2023ல. எதுக்கு? வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. பாதுகாப்பு. இன்னைக்கு விவசாயிகள் அவ்வளோ லட்சக்கணக்கான ஏக்கர் பாதிக்கப்படுது. ஏக்கருக்கு ரூ. 8,000னா, நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? அததான் அவரு சொல்றாரு திரும்ப திரும்ப. நான் பயிர் வகைகள் நான் வைக்கிறேன். நீயும் வா, நானும் வா. 2 பேரும் சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ நீங்க ஒண்ணு தெரியணும். தெரியலன்னா நேரா போணும். நேரம். நேரா போனா தெரிஞ்சிரும். மக்களுடைய பாதிப்பு, விவசாய நிலங்கள் பாதிப்பு, அவருடைய கதறல் எல்லாம் பார்க்கும்போது, அதிகாரி சொன்னான்னா செருப்பால அடிப்பேன். அவ்வளோ பாதிச்சிருக்கான். ஏக்கருக்கு ரூ. 8,000ன்ற. அவனுடைய செலவு நான் கேட்டப்போ அவன் 35,000 40,000 செலவு பண்ணி வச்சிருக்கான். இன்னைக்கு அது இது பண்ணா ஒரு ஏக்கருக்கு 25,000 30,000 கிடைக்கும்ன்றான். அது லாபத்த கூட தேவையில்ல. அவன் நஷ்டம் அடையாம நம்ம பாதுகாக்கணும்ல. வேற எதுக்கு அரசு இருக்கிறோம்? இன்னொன்னு அவருக்கு பயிர் காப்பீடு பண்ணி குடுத்தீங்களா? அதுவும் இல்ல. ஏன் பண்ணல? இந்த வருடம் தான் இருக்கையிலே குறைந்த பயிர் காப்பீடு பண்ணியிருக்காங்க. பயிர் காப்பீடு பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? அந்த டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டாங்க. அதையும் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. அவங்களுக்கான இது ஜனவரி மாதம் அறிவிச்ச 71 கோடியும் இன்னும் குடுக்கல. ஆமா. இந்த போன மழைக்கு 30 நாள் 35 நாள் ஆயும் கணக்கீடு எடுக்கவே இல்ல. இதோ அடுத்த மழை வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. என்ன பண்றீங்க? சரி இது எல்லாத்தையும் இந்த கட்சி தாவேகா, திமுக, டிவிகே, டிஎம்கே என்னங்கடா நேத்து ஒரு அர்ஜுனா நாங்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தி இவர்களுக்கு நாங்கள் தான் இதுன்னா என்னையா வீட்டுக்குள்ளே உட்காந்து போராட்டம் சொல்லிக்குவீங்களா? ஒரு அறிக்கை கூட வர மாட்டேங்குதே. அடிப்படை அறிவு கூட இல்லையே. விவசாயிகள் ஏன்னா அவங்க ஆட்களை அடிச்சிருக்காங்க. ஏரியால போய் அந்த எஸ்ஐஆர் விஷயமா போய் அடிபட்டு இருக்காங்க. அதுக்கு கூட ஒரு கண்டன அறிக்கை இல்ல. ஆனா செங்கோட்டையை சேர்ந்தது மட்டும் டிவில போட்டு இது ஒன்று போடுவார். ஆமா. அவர் ஒரு பெரிய தலைவர். அவர்கிட்டயே கேட்டு அறிக்கை வாங்க வேண்டியதானே? ஏங்க சிபிஐ விசாரணை மறுத்து அவங்க போறாங்க. சிபிஐ விசாரணை என்னென்னலாம் அவங்க உச்சநீதிமன்றம் சொல்லி காமிச்சதோ அதை எல்லாத்தையும் வரி இவங்க மறுத்து இதெல்லாம் தப்பு எங்களுக்கு பழையபடி கொடுன்னு கேட்குறாங்க.